பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் அழைத்தார் என்று மோசே 80வது வயதில் சீனாய் மலைக்கு போகிறார். சீனா மலை ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. அதை அதோட டாப்பை ரீச் பண்ணணுன்னா 4 hours ஆகும். அப்போது அந்த 80 வயதுலேயும் அந்த மனிதர் நடந்து ஏறி கஷ்டப்பட்டு மலையை ரீச் பண்ணி அங்கே ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. என் மகன் என்னை தேடி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி என்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு ஆண்டவருடைய மனது சந்தோஷப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் கிளம்புனாலும் சரி தான், ஆலயத்துக்கு கிளம்புனாலும் சரி தான், சந்தோஷமாக ஆண்டவரை பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு உண்மையான அன்போடு கூட நம்ம ஆண்டவரை தேடி போகும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம்ங்க. உங்கள் பிஸி ஷெட்யூலில் கண்டிப்பாக கர்த்தரை தேடுகிறதற்கு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் அது நம்மளுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள் மாறணும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறணும், நம்ம கடன் பிரச்சனைலேருந்து விடுதலையாக்கப்படணும், நம்ம செல்வ செழிப்பாய் மாறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கர்த்தரை தனிமையிலே தேடணும். அப்போ தான் கர்த்தர் இறங்கி நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றையிலேருந்து நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ஏசப்பாவை தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஏசப்பாவை சந்தோஷமாக துதிங்க. அவங்க சிலுவையில் நமக்காய் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்கல்ல, அந்த சிலுவை காட்சி உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஏசப்பாவுடைய பாடுகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் நம்மளை எவ்வளோ அன்பு வச்சுருக்காருல்ல. நம்மளுக்காக யாருமே உயிரை கொடுக்க மாட்டாங்கங்க, ஆனால் ஏசப்பா மட்டும்தான் நமக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்காய் பரிசுத்தமாய் வாழுவோம், இந்த உலகத்தை ஜெயிப்போம், பரலோகத்தில் போய் இயேசுவை பார்ப்போம். ஸோ கொஞ்சம் டைம் ஏசப்பா கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் மாறட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக.